ஹாய் காய்ஸ், எப்பயும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் vlogs பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி ரைஸு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூடயும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க ரெசிபி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். 5 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அரைச்சி ரெடி பண்ணுறதுனால சீக்கிரமாகவே இந்த கிரேவி ரெடி ஆயிரும். சின்ன சைஸ் பச்சை மிளகாவும் ஒரு 5-6 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 4-5 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு போட்டு பொரிஞ்ச உடனே அரைச்ச வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அது வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த சைஸில் 2 தக்காளி எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சைடில் ஒரு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி அது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஆட் பண்ணும்போது குழம்புல ஃப்ளேவரும் கலரும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் இப்படி ஆட் பண்ணுறோம். லைட்டாக 1 நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக காஞ்ச வெந்தயக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும், குழம்புக்கு நல்ல மணமாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையிலேருந்து மஞ்சக்கருவை பிரித்து வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. குழம்போட நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 8 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு கிண்ணத்தில் சேர்த்து பையாக ஆட் பண்ணிங்கன்னா முட்டையோட ஷேப் மாறாமல் நல்லா தனித்தனியாக வெந்திருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், முட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்குது. குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் முட்டையெல்லாம் எப்படி தனித்தனியாக வெந்திருக்குதுன்னு. இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக கொஞ்சம் மல்லியிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.